ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மான்வாவோட 9வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அந்த கோபால்ட்டுக்கு இங்கே போட்டு தள்ளிட்டு அதுகிட்ட இருந்து 3 ஆர்டிஃபேக்ட் எடுத்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஃபைனல் பாஸை கொன்னதுனால அந்த ரிஃப்ட் மூட போகுது அப்படின்னு நம்ம லீயும் கண்ணாடியும் வந்து நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் டேய் என்ன உடுங்கடா, இந்த தங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கதறி இருப்பான். அப்புறம் நம்ம சின்னம் 3 கோலத்து கூட ட்ரைனிங் போட்டுட்டு போர் அடிச்சு போய் இந்த மாதிரி சண்டை போட்டான் அப்படின்னா என்னால க்ரோ ஆகவே முடியாது, நான் சியோன்ஜுன் கூட சண்டை போடணும் அப்படின்ட்டு அவங்கிட்ட காம்பக் லார்டு கான்சலேஷன் இருக்கா இல்ல என்ன மாதிரி ஒரு காட கான்சலேஷனா வச்சிருக்காளா அப்படின்னு பெரிய ட்விஸ்ட போட்டிருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆர்டிஃபேக்ட் அப்சர்வ் பண்ணதுல 3 சாப்பாடு வந்திருக்கும். அதுல 2 நல்லா இருந்திருக்கும், 1 மட்டும் ஏதோ புழுவை கொடுத்து கர்ண கொடூரமா செஞ்சு வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அதில் வெக்ஸ் ஆகிட்டு என்னால முடியலடா, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருப்பான். அப்போ அந்த பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி நீங்க வந்து டஞ்சன் ப்ரையாரிட்டி கார்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்னது டஞ்சன் ப்ரையாரிட்டி கார்டா, அதை எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஷாக்லயே இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவனோட புது காரை ஓட்டிக்கிட்டு ஆஹா இந்த மாதிரி ஹைடெக்கான காரை ஓட்டுற ஃபீலிங்கே வேற. அப்புறம் போன வாரம் வரைக்கும் எனக்கு வர எல்லா காசையும் நான் ஆர்டிஃபேக்ட் வாங்குறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனா அந்த ரிஃப்ட் ஓப்பன் ஆனிச்சுல்ல, அதில் என்ன எல்லா நியூஸ்லயும் போட்டு பாராட்டி தள்ளிட்டானுங்க. அதனால நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது எல்லாரும் என்னதான் ஏதோ திருட மாதிரி பாக்குறானுங்க. அப்பதான் என் மண்டைக்கு உரைச்சிச்சு, இனிமேலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, நாம புதுசா ஒரு காரு வாங்கன்ட்டு வாங்கினேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த பிளேயர் அசோசியேஷன்ல இருந்தவங்க ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடியும் சியோன்ஜுன் நீங்க சொன்ன மாதிரியே அந்த சைலண்ட் கிரவுண்ட் டஞ்சனை நான் உங்களுக்காக அலாட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இன்னைக்கு கன்ஃபார்ம் வரீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் சரி ஓகே, நீங்க அந்த டஞ்சனை ரீச் பண்ணோட்டி எங்க அசோசியேஷன்ல இருக்க இன்னொரு ஸ்டாஃப் மெம்பர் உங்களை கைடு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் கடைசி ஒரு வாரமா ஃபுல்லா ட்ரைனிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கான ரிசல்ட்டா நான் அந்த டஞ்சனுக்கு போய் எனக்கு கிடைச்ச புது ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் கன்ஃபார்ம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இது என்னதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அங்க ஒரே டிராபிக்கா இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இது, 1 மணி நேரமாவா டிராபிக் இருக்கும், இந்த டைம்ல என்னடா சம்பந்தமே இல்லாம இவ்வளவு டிராபிக் இருக்கு, என்ன மறுபடியும் ரிஃப்ட் ஏதாவது அப்பீர் ஆயிருச்சா இல்ல வேற ஏதாவது நடக்குதா, ஏன்டா என்ன காலங்காத்தாலேயே படுத்துறீங்க அப்படின்ட்டு ஓ இதுதான் காரணமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஸ்வாட் டீமன் சொன்னால அவங்க இருக்கான். நம்ம ஹீரோலாம் ஷாக்ல என்னது டூ கியூன்சோவா, இதனாலதான் இவ்வளவு டிராபிக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க நிறைய லேடிஸ் டூ கியூன்சோ எங்களை பாருங்க, எங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு டைம் இங்க பாருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டரும் டூ கியூன்சோ நீங்களே கொஞ்சம் பாருங்க, உங்களை மாதிரியான பாப்புலாரிட்டி உள்ள ஆளு இங்க யாருமே இல்ல அப்படிங்கிறாங்க. கைஸ் இவனை நம்ம ஸ்வாட் டீமன்னே கூப்பிட்டுக்கலாம். அப்ப நம்ம ஸ்வாட் டீமனும் அது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படிங்கிறான். அந்த ரிப்போர்ட்டரும் ஷாக் ஆயிட்டு என்னடா உங்ககிட்ட இருந்து நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன், ஆனா நீ என்னடா இவ்வளவு சோம்பேறித்தனமா பதில் சொல்ற, சரி அது போய் தொலைதே. அப்புறம் ஸ்வாட் டீமன் இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா எப்படி, அது எப்பவும் போலவே இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொல்றது அப்படிங்கிறான். அந்த லேடியும் உங்ககிட்ட கேட்டது தப்பு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருந்தாலும் இவரு மேல காட்டுற லவ்வ என்னால குறைக்க முடியல, இவரு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு இல்ல அப்படின்னு காதல் மயக்கத்துல புலம்பிட்டு இருக்கா. அந்த கேமராமேனும் ஷாக்லயே ரைட்ரா ரைட்டு, இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு நாம வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் காரு ஜன்னல் வழியா தலையை விட்டு அங்க என்னடா நடக்குது அப்படின்னு எட்டி பாக்குறான். அந்த கேமராமேனும் என்னது நீங்களா சியோன்ஜுன், இது உண்மையிலேயே நீங்களா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் ஏன்டா திறக்கிற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நானே என் தலையை கொடுத்து இவனுங்களோட அட்டென்ஷனை என் பக்கம் ஈர்த்துட்டேன், இனிமே இவனுங்க கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரிப்போர்ட்டரும் நம்ம ஹீரோ கிட்ட ஓடியாந்துகிட்டு இந்த டைம்ல ஒரு காட் அப்புறம் ஹியூமன் 2 பேத்தையும் நான் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு, நம்ம சியோன்ஜுன் தாண்டா இந்த ஸ்வாட் டீமனோட ரைவல் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஸ்வாட் டீமன் பக்கத்துல இருக்கவனும் யங் மாஸ்டர், இவன் தான் ரீசெண்டா அந்த ரிஃப்ட கிளியர் பண்ணான், அப்புறம் அது மட்டும் இல்லாம இவனோட
ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உங்களை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். அந்த ஸ்வாட் டீமனும் அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். அப்போ அந்த ரிப்போர்ட்டரும் சியோன் ஜூன் இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க, நம்ம ஸ்வாட் டீமன் கூட சண்டை போட போறீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இது ஒரு கோ இன்சிடென்ட் அப்படிங்கிறான். அப்போ அந்த ரிப்போர்ட்டரும் சியோன் ஜூன் அப்புறம் உங்களோட காரை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்களாட்டங்குது, அதோட காஸ்ட் என்ன, நீங்க இஎம்ஐல எடுத்திருக்கீங்களா இல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் தெரியாம இந்த பக்கமா வந்தது ஒரு பெரிய குத்தமா போச்சு. அப்புறம் இந்த பைத்தியக்கார ரிப்போர்ட்டர் இவனுக்கு இப்ப என்ன வேணுமா, நான் அந்த காரை இஎம்ஐல எடுத்தாயனா ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்தாயனா அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கலனா இவனுங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்ட்டு சரி அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், நான் இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படா ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு அந்த ஸ்வாட் டீமனை பார்க்கறான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவன் இப்ப என்னடா பண்ணான், என்ன பார்த்து சிரிச்சானா, இதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை என் கூட சண்டை போட நினைக்கிறானா, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்காது, இதுக்கான அர்த்தம் அவன் மேல அவனுக்கு இருக்க கான்பிடென்ட். அப்புறம் இவனை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது அது என்னன்னா நான் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்வாட் டீமனும் இந்த டஞ்சன் ரைட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அவன் கூட இருக்கவனும் ஓகே யங் மாஸ்டர் அப்படிங்கிறான். இந்த ஸ்வாட் டீமனும் நான் நிறைய பிளேயர்ஸை பார்த்திருக்கேன், ஆனா இவன மாதிரி ஒரு ஆம்பிஷனோட இருக்க பிளேயரை பார்த்ததே இல்ல, அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணுலயும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா இவங்கிட்ட இருக்க நாலேஜுக்கு இவனோட பிரச்சனை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வருவான் அப்படின்ட்டு இவனோட பேர் என்ன சொன்னீங்க, சியோன்ஜு ஷின்னா அப்படின்ட்டு அந்த டஞ்சனுக்குள்ள போறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சைலண்ட் கிரவுண்ட் டஞ்சனுக்கு வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே அந்த ஸ்வாட் டீமனோட லெவல் அது வேற லெவல்ல இருந்துச்சு. நான் என்னதான் அவன் முன்னாடி இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தாலும் அவனை அட்டாக் பண்றதுக்கான ஒரு ஓப்பனிங் கூட கிடைக்கல. அப்புறம் இப்ப எனக்கு புதுசா ஒரு கோல் வந்திருக்கு, அது இந்த ஸ்வாட் டீமனை ஓவர் கம் பண்றது. அப்புறம் செல்லங்களா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, என்னோட growth-அ பார்த்து எல்லாம் வாயை பொளக்க போறீங்க, இது கொஞ்சம் ஃபன்னாவே இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் போன எபிசோட்ல நம்ம ஹீரோட பாஸ்ட்ல ஒருத்தன் இருந்தான்ல அவனோட சிஸ்டரை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் என்ன பேசுறீங்க, இன்னைக்கு நாங்க தானே இந்த சைலண்ட் கிரவுண்ட் டஞ்சனுக்கு ரைடு போறதா இருந்துச்சு, திடீர்னு ஏதோ சியோன்ஜு ஷின் அப்படிங்கிற ஊரு பேரு தெரியாத ஒருத்தனை சொல்லி அவன் தான் இந்த டஞ்சனுக்கு இன்னைக்கு ரைடு போக போறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கத்துறா. அந்த பிளேயர் அசோசியேஷன்ல இருக்க லேடியும் மேம் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். அந்த பிளேயர் அசோசியேஷன் லேடியும் சியோன்ஜூன் எப்படியோ வந்தீங்களே அப்படிங்கிறாங்க. அந்த தங்கச்சிக்காரியும் வாடா வா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, எங்கெல்லாம் பார்த்தா எப்படி பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நாங்க இந்த டஞ்சனை பல மாசத்துக்கு முன்னாடியே ரைடு பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தா நேத்து வந்த நீ அசால்ட்டா தட்டிட்டு போயிருவியா, சரி நீ ரைடு போறத நான் ஒன்னும் தப்பு சொல்லல, இதை எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் ஆவது பண்ண மாட்டியா, நீலாம் என்னடா மனுஷன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவ கத்துறத கொஞ்சம் கூட காதல வாங்காம கண்டிப்பா இது அவளே தான், இன்னைக்கு தான் அவனோட சிஸ்டர் அந்த சைலண்ட் டஞ்சன்ல காணாம போவா, இது கன்ஃபார்ம் இவளே தான் அப்படிங்கிறான். அந்த தங்கச்சிக்காரியும் அடே நான் பேசுறது காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கத்துறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னங்கடா இது, இவளோட பிரதரும் ரொம்பவே சைலண்ட் டைப், ஆனா இவளோ இந்த கிளி கிளிக்கிறா, எந்த ஊருக்காரியா இருப்பா, சரி அதை விடு, இவனுங்க ரெண்டு பேரும் எப்பறம் அண்ணன் தங்கச்சியே இருப்பாங்க, சரி டே ஃப்ரெண்டு நீ உன்னோட தங்கச்சி கிட்ட இருந்து நிறைய பாடுபட்டிருப்ப போல, அதனாலதான் இவ்வளவு சைலண்டா இருந்தியா அப்படின்ட்டு சரி இனிமேலும் இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். அந்த தங்கச்சிக்காரியும் அடே சியோன்ஜு ஷின் நான் சொல்றது காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கத்துறா. நம்ம ஹீரோவும் இப்ப அதனால என்ன, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு நீங்க எதா இருந்தாலும் அசோசியேஷன்ல போய் கேட்டுக்கோங்க, அவங்க சொன்ன ஷெட்யூல் படி தான் நான் இங்க வந்திருக்கேன், அதனால என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறான். அந்த தங்கச்சிக்காரியும் நம்ம ஹீரோ பேசுனத வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்புறம் நான் ரொம்பவே பிஸியான பர்சன், அதனால இந்த டஞ்சனுக்குள்ள நான் இப்ப போறேன், நீங்க அப்புறமேட்டுக்கு வாங்க அப்படிங்கிறான். அந்த தங்கச்சிக்காரியும் அடே சியோன்ஜூன் நான் இவ்வளவு நேரம் தொண்டை கிளிய கத்திட்டு இருந்தா நீ என்னடா அசால்ட்டா அசோசியேஷனோட பேரை சொல்லிட்டு தப்பிச்சு போற, டே சியோன்ஜூன் ஒழுங்கா நில்லு, ஒரு நிமிஷம் பொறனாடி திரும்பி என்ன பாருடா, டே நில்லுடா நான் கத்தர்ன காது கேக்குதா இல்லையா, உன்னோட பேரு சியோன்ஜூன் தானே, அப்புறம் ஏன்டா நிக்க மாட்டேங்கிற, டேய் நீங்க முதல்ல என்ன விடுங்கடா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வெறுப்புல இன்னைக்கான நாள் அது ரொம்ப மோசமா போயிருச்சுடா அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க, ஃபுல்லா பாலடைஞ்ச இடமா இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த டஞ்சனுக்குள்ள வந்ததும் இந்த நாத்தனாருது, இங்க கண்டிப்பா மான்ஸ்டர் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அதுங்க எங்கடா இருக்கும் அப்படின்ட்டு தெரியாம
தெரியாம ஒரு இடத்துல காலை வைக்கிறான். அங்க இருந்து ஏதோ வெளிச்ச மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்தே நிறையவே மான்ஸ்டரோட கை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அந்த மான்ஸ்டரை பார்க்கணுமா கருணை கொடூரமாகுது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த மான்ஸ்டர் அன்டெத் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிருச்சு. இந்த அன்டெத் மான்ஸ்டர் பேரு கியூல். அப்போ அந்த டஞ்சன்ல இருந்தோம் இந்த கியூல் மான்ஸ்டர் உங்களை அட்டாக் பண்ணிருக்கிறதுனால இதுக்கான ஸ்டேட்டஸ் எஃபெக்டா நீங்க உங்களோட ஸ்கில்ல இன்னும் 0.5 செகண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா ஒரே பித்தலாட்டமாகுது, அந்த மான்ஸ்டர் என்ன தொட்டதும் அதோட ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சா, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு அசால்ட்டா அவனோட ஸ்வாடை எடுத்து அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டான். அங்க பார்த்தா இன்னும் நிறைய மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ரைட்ரா ரைட்டு, இங்க வர எல்லா மான்ஸ்டரையும் என்னால ஒரே சமயத்துல அழிக்க முடியாது, அதுக்கு பதிலா நான் இந்த மான்ஸ்டரை தனித்தனியா தான் கொல்லணும், இது இந்த டஞ்சனோட ஒரு ஃபண்டமெண்டல் தான் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்துல மட்டும் கான்பிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறான். பிளேயர் அசோசியேஷனோட ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ரூமை காட்டுறாங்க. அங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற லேடியும் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய பிளேயர் சியோன்ஜோ ஷின் அப்படின்னு நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தரும் ஷாக் ஆயிட்டு, அட இவனா, இந்த தம்பி இப்ப நல்லா ஒர்க் பண்றாராம, அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ஃபேமஸாவும் இருக்காராம, அது கூடவே நம்ம ஸ்வாட் டீமனோட ரைவல்னு கூட பேசிக்கிறாங்க, இவனை பத்தி யாருக்கு தான் தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப இன்னொரு தாடிக்காரரும் ஓ இவனை தான் லீயும் கண்ணாடியும் சொன்னானுங்கல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் இவரு பேரு வந்து ஆகன் இக்யூவான். அப்புறம் இவரு தான் இந்த பிளேயர் அசோசியேஷனோட 4வது ஸ்கவுட் டீமோட லீடர். அப்ப இன்னொரு கண்ணாடியும் ஆமா லீடர் நீங்க கரெக்டா சொன்னீங்க, இந்த குழந்தை பையன் இப்ப பப்ளிக்கோட அட்டென்ஷன் எல்லாம் அவன் பக்கம் ஈர்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லீடரும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவனோட growth ரேட்டு அது மத்த பிளேயர்ஸை கம்பேர் பண்றதை விட ரொம்பவே அதிகமா இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட நம்ம மிசோ கிம் அப்புறம் ஷின் டேயரி அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்வாட் டீமன் அவனுக்கு ஈக்குவலா கூட வருவானாட்டங்குது, இவனை இப்பவே நம்ம டீமோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் ஆமா லீடர் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் வந்து இந்த 4வது ஸ்கவுட் டீமோட டெபுட்டி லீடர். அப்புறம் இவனோட பேரு ஷின் மின் ஜெய், நம்ம வந்து ஜெய் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த ஜெய்யும் இவன் அந்த ரீசெண்டா நடந்த ரிஃப்ட தனியா கிளியர் பண்ணியிருக்கான், அதுவும் அதோட டிஃபிகல்ட்டி இவனோட லெவலை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகம், இதனாலேயே இவன் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டான் அப்படின்ட்டு அந்த மீடியாவை சேர்ந்தவங்க இவனை வச்சு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவன் அவங்களையே மேனிபுலேட் பண்ணி ரொம்ப பாப்புலராக ட்ரை பண்றான் அப்படிங்கிறான். அப்போ அங்க புதுசா ஒரு லேடியும் என்னால் அதை ஒத்துக்க முடியாது, லெவல் 100 கூட இல்லாத ஒரு பிளேயரை டெபுட்டி லீடர் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதுவும் அந்த லீ பைத்தியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னால இதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க மீதி பேரும் யாரா இவ பேய் மாதிரி இருக்கா, நம்ம லீடர் அப்புறம் டெபுட்டி லீடர் அவங்க சொல்ற முடிவையே இவ எதிர்த்து பேசுறா, பெரிய கையா தான் இருப்பாளோ அப்படின்னு அவனுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த லேடியும் எல்லாரும் கம்முன்னு இருங்க அப்படிங்கிறா. அப்புறம் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால இவளோட பேரு லீ கேஹி. அப்போ அந்த லீடரும் லீ கேஹி நீ அவனை பார்த்தன ஃபுல் டீட்டெயிலையும் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ லீ கேகியும் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த சியோன்ஜோ ஷின்னை நானே பர்சனலா ட்ராக் பண்ண வரைக்கும் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை இப்ப சொல்ல போறேன், இவன் ஒரு நார்மலான ஆர்டினரி பிளேயர் கிடையாது. அப்புறம் எல்லாரும் இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே நார்மலான ஒரு பிளேயரோட growth ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு நார்மலான பிளேயர் லெவல் 50 ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி படிப்படியா தான் grow ஆயிருக்கணும். அதுவே நீங்க சியோன்ஜுனோட கதையில எடுத்துட்டீங்கன்னா அவனோட growth ரேட்டோட கிராஃப் சார்ட் அவன் பிளேயரா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு நாள் கூட நிக்காம மேல grow ஆயிட்டே இருந்திருக்கு, அதுவும் எந்த மாதிரினா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா அப்படிங்கிறா. அப்ப அங்க இருந்த மொத்த பேரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம டெபுட்டி லீடர் ஜெய்யும் லீ கேஹி நீ இப்ப என்ன சொல்ற, இவனோட கிராஃப் சார்ட் இது உண்மையா இல்ல பொய்யா, அப்புறம் இவங்கிட்ட மொத்தம் 11 ஸ்கில்ஸ் இருக்கு, அப்புறம் 7 டைட்டில் இருக்கு, இவனோட growth ரேட்டை கிட்டத்தட்ட நம்ம ஸ்வாட் டீமன் அளவுக்கு மேட்ச் பண்ணலாம், உண்மையிலேயே அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லீ கேஹியும் எனக்கும் இந்த டேட்டாவில் ஃபர்ஸ்ட் சந்தேகம் இருந்துச்சு, இதை கன்க்ளூட் பண்றதுக்காக இவனோட டஞ்சன் ரைடுக்கு எந்தெந்த டீம்மேட்ஸ் போனாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் பர்சனலா போய் கொஸ்டின் கேட்டேன் அப்படிங்கிறா. அங்க இருக்கவனுங்களும் என்னது நீயே பர்சனலா போனிய அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ அந்த லீ கேஹியும் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அவனோட கேரக்டர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டஞ்சன் ரைடு போன கேப்டனும்
கேட்கணும். என்னது அவனோட கேரக்டரை பத்தி கேக்குறீங்களா? அதை எப்படி நான் சொல்றது? நீங்க கரெக்டா என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம லீ கேஹியும் அது அவன் சண்டை போடுற விதம், அப்புறம் அவன் ஸ்கில்ல யூஸ் பண்ற விதம், அது மட்டும் இல்லாம அவனோட பேட்டில் சென்ஸ், அவன் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றான், இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கேப்டனும், ஓ அவனோட ஸ்கில்ஸை பத்தி கேக்குறீங்களா? அவனோட முக்கியமான ஸ்கில்லே அந்த ஸ்டன் எஃபெக்ட் தான். அந்த அளவுக்கான ஸ்டன் டியூரேஷன் இந்த பிளேயர் உலகத்துல யாருக்குமே இல்ல அப்படின்ட்டு அந்த சியோன்ஜூஷின் அவன் ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கான காரணம் என்னன்னா அவனோட பேட்டில் சென்ஸ் நார்மலாவே ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம லீ கேஹியும் என்னோட செகண்ட் கொஸ்டினா அவனோட காம்பேக்ட் சென்ஸை பத்தி அவங்க கூட கேட் ரைடுக்கு போன டீம்மேட்ஸ் கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறா. நம்ம பார்க்கோம் அவரோட பேட்டில் சென்ஸா அது ரொம்பவே இன்கிரெடிபிள் அப்படிங்கிறான். நம்ம சோகியும் ஆமா ஆமா சியோன்ஜுன் ரொம்பவே இன்கிரெடிபிள் அப்படிங்கிறா. நம்ம லீ ஹேகியும் ஓ இன்கிரெடிபிளா, அது ஓகே தான், ஆனா அந்த பிளேயர் சியோன்ஜுனோட லெவல் எந்த பிளேயரை கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சோகியும் அவரோட லெவலை கம்பேர் பண்ற அளவுக்கான பிளேயர்ஸை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறா. நம்ம பார்க்கோம் அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்பவே கஷ்டம், ஆனா அவரு ரொம்பவே வெல் ட்ரெயினடான ஒரு பர்சன் மாதிரி சண்டை போட்டாரு. எந்த அளவுக்குனா ஒரு மனுஷன் பல வருஷமா ட்ரைனிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸோட சண்டை போட்டா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சண்டை போட்டாரு அப்படிங்கிறான். அந்த லீ கேஹியும் டே நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா இன்னும் என்னடா பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து விடுறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அவரோட ஆப்பனண்ட் நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுவாரு அப்படிங்கறத அவரு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அவரு அட்டாக் பண்ணிடுவாரு. அப்புறம் நிறைய பிளேயர்ஸுக்கு வீக்னஸ் அப்படிங்கிற ஒன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கிலுமே அந்த சியோன்ஜோஷினுக்கு ஒரு வீக்னஸ் கூட இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த லீ கேஹியும் ஓகே அவன் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி சண்டை போடுறானா, அப்புறம் அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ணும்போது இவனை திரும்ப அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது ஓப்பனிங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம பார்க்கோம் என்னது சியோன்ஜுனை பத்தி நீங்க இவ்வளவு குறைச்சி எடை போட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சே. அவரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா அவரு நினைச்சா போதும் அவரோட பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும், அவரை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீ கேஹியும் அப்படின்னா அவனோட காம்பேக்ட் சென்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பார்க்கோம் ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அது சியோன்ஜினோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த சுச்சுவேஷனோட சொல்யூஷன் தெரியும், அவரை உங்களால கணிக்கவே முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீ கேஹியும் இப்ப அந்த சியோன்ஜுனை பத்தி நான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஹை லெவல்ல இருக்கு. அப்புறம் அவனோட காம்பேக்ட் சென்ஸோட லெவல் ஒரு ஏ ரேங்க் பிளேயர் அளவுக்கு இருக்கும். ஆனா நானே அவரோட டேட்டாவை அனலைஸ் பண்ணதுனால அவரோட ரேங்க் ஒரு எஸ் ரேங்க் பிளேயர் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அங்க இருந்த மான்ஸ்டர் எல்லாம் கொண்டுட்டு எப்பா சாமி இது சீரியஸாவே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டெபுட்டி லீடர் ஜெய்யும் டென்ஷன் ஆயிட்டு என்னால அதை நம்ப முடியல, இல்ல என்னால அதை ஒத்துக்க முடியாது, அவனை எப்படி நீங்க ஒரு எஸ் ரேங்க் பிளேயர்னு சொல்லலாம், உங்களுக்கு எஸ் ரேங்க் பிளேயரோட பவர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த லீ கேஹியும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டெபுட்டி லீடர் ஜெய்யும் அப்புறம் கடைசியா என்ன சொன்னீங்க, அவனுக்கு நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த ரிஃப்ட்டுக்காக அவன் அத்தனை டைட்டில்ஸை ஏன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க சொல்லாத ஒன்னே ஒண்ணு மட்டும் மீதி இருக்கு, அவன் ஏன் பாஸ்ட் லைஃப்ல இருந்து ரெக்ரெஷன் ஆகி வந்தான்னு சொல்லல, அதையும் சேர்த்து சொல்லுங்களே அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம லீ கேஹியும் டெபுட்டி லீடர் இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிறது வெறும் தியரி மட்டும்தான், இத பிராக்டிக்கலா யாருமே எக்ஸிக்யூட் பண்ணல அப்படிங்கிறா. அப்ப நம்ம லீடரும் டேய் எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கடா அப்படின்ட்டு எனக்கு இந்த சியோன்ஜோ ஷின்னால தலைவலியே வந்துட மாட்டேங்குது, அவனுக்காக இங்க ரெண்டு பேரு சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் லீ கேஹி நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு, அந்த சியோன்ஜோ ஷின் ஒரு ஆர்டினரி பிளேயர் கிடையாது, அதனால நான் உன்னை பர்சனலா அந்த சியோன்ஜோ ஷின்னை கவனிக்கிறதுக்காக அசைன் பண்றேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஜெய்யும் யோ டீம் லீடர் நீ என்ன பேசுற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம லீ கேஹியும் லீடர் நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸ்ல இருக்க மான்ஸ்டர் எல்லாம் முடிச்சிட்டு என்னடா இந்த ஸ்மெல்லு அந்த அண்டத்துக்கிட்ட இருந்து வந்ததோட ரொம்ப மோசமா இருக்கு, நான் கண்டிப்பா புதுசா ஒரு Dress வாங்கி தான் ஆகணும் மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல அப்படி என்னதான்டா மான்ஸ்டர் இருக்குது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரமா எனக்கு ஒரே ஒரு ஆர்டிஃபேக்ட் கூட கிடைக்கல, இதெல்லாம் ரொம்ப மோசம்டா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஆர்டிஃபேக்டா அட என்கிட்ட இருக்க இந்த ஸ்கில்ல மறந்து போயிட்டேனே அப்படின்ட்டு அவனோட சர்ச் ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு இதை நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கணும், நான் ஒரு முட்டாள் தான் அப்படின்ட்டு அங்க பார்த்தா பாக்குற இடம்
இடம் ஃபுல்லா மான்ஸ்டரா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது, நான் கொன்ன மான்ஸ்டரோட 2 மடங்கு அதிகமா இருக்க மாட்டேங்குது, நீங்க என்ன வச்சு காமெடி கீமெடி பண்றீங்களா அப்படின்ட்டு நான் பேசாம இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிட்டுமா அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க பார்த்தா ஏதோ ஈ மாதிரி பறந்து வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா ஈயே, இதுவும் ஒரு மான்ஸ்டரா, இது எதுக்குடா என்னோட சர்ச் ஸ்கில்ல தெரியுது, சரி என்னவா தான் இருக்கும் தொட்டு தான் பாப்பமே அப்படின்ட்டு போனா அந்த ஈயும் திடீர்னு பிளாஸ்ட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் என்னது சூசைடு ஃப்ளையா, இந்த மான்ஸ்டர்லாம் இங்க எப்படா வரும், அப்புறம் எப்படியோ என்னோட கை போறதுக்கு முன்னாடி அதுல இருந்து டாஜ் பண்ணேன்னு நான் மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா ரியாக்ட் பண்ணியிருந்தேனா கூட என்னோட ஒரு கையே போயிருக்கும் அப்படின்ட்டு இந்த சூசைடு ஃப்ளை இதுங்க இங்க என்னடா பண்ணுது அப்படின்னா இங்க பக்கத்திலேயே மெஜிஷியன் டைப்ல இருக்க மான்ஸ்டர் ஏதாவது இருக்குதா, என்ன ஏன்டா படுத்துறீங்க அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அங்க நிறைய ஈ இருக்கு, அதுங்களும் பட்டு பட்டுன்னு வெடிக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஒரு குல்லா போட்டவன் இல்ல, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது 3 குல்லா போட்ட அண்டெத்து மான்ஸ்டர். அப்புறம் நம்ம ஜெய்யும் லீ கேஹி, நாம் இன்ன கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிரு, அப்புறம் நீயே அந்த சியோன்ஜூஷின் பர்சனலா அனலைஸ் பண்ண அப்படின்னு சொன்னல, அவங்கிட்ட இந்த காம்பேக்ட் சென்ஸை தவிர வேற என்ன ஸ்கில் இருக்கு, அதாவது அவங்கிட்ட யூனிக் ரேங்க் ஆர்டிஃபேக்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு உன்னோட அனலைஸ்ல ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம லீ கேஹியும் இது தப்பா கூட இருக்கலாம், ஏன்னா இது என்னோட தியரி மட்டும்தான், ஒருவேளை என்னோட தியரி மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு ஷீல்ட போட்டுட்டு என்னங்கடா என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் இந்த ஷீல்ட பத்தி சொல்றாங்க, இதோட பேரு டிஃபென்ஸ் ஸ்வாட். அப்புறம் இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஸ்வாடை வச்சு ஒரு பேரியர் கிரியேட் பண்ண முடியும். இந்த பேரியர் இருக்கும் போது நம்ம ஹீரோவால முன்னாடி மூவ் பண்ண முடியாது. அப்புறம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 பாயிண்ட் மானா கன்சியூம் ஆகும். நம்ம ஹீரோவும் இது என்னோட டர்ன் அப்படிங்கிறான். அந்த லீ கேஹியும் இந்த சியோன்ஜூஷின் இவனை ஒரு நார்மலான பிளேயர் கூட கம்பேரே பண்ண முடியாது, இவன் நம்ம எல்லாத்த விடவும் ரொம்பவே டிஃபரண்டானவன் அப்படிங்கிறா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பிளேயர் டவுன்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நிறையவே ஆரோ மிஷினை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த அட்டாக் எல்லாம் ஈஸியாவே தடுத்துட்டு கடைசி 3 நாளா நான் இதே ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஆர்டிஃபேக்ட்ல இருந்து எடுப்பேன்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு சில ஸ்கில்லோட ஆட்ரிபியூட்டை என்னால க்ரோ பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப ட்ரைனிங் பண்றதுனால அந்த ஸ்கில்லும் வளரும். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற மெத்தட் பாசிவ் ஸ்கில்லுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது, என்னோட ஃபுல் சார்ஜிங் மாதிரியான ஆக்டிவ் ஸ்கில்லுக்கு இந்த ட்ரைனிங் மெத்தட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நான் வேற ட்ரைனிங் மெத்தட் தான் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்க நிறைய பிளேயர்ஸுக்கு அவங்களோட வீக்னஸ் எது ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு பர்ஃபெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அப்படியே அவங்களோட ஸ்கில்ல பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு லக்குனால தெரிஞ்சிருக்குமோ தவிர அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல பத்தி முழுசா தெரியாது. சரி என்ன இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நானும் ஒண்ணுதான், ஆனா என்கிட்ட இருக்க டிஃபரன்ஸ் 30 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதனால எனக்கு எல்லா ஸ்கில்ஸை பத்தியும் தெரியும் அப்படின்னு ஒரு ஈவிலான ஸ்மைல போடுறான். அப்ப அந்த அண்டெத்து ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ சாவாமக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த ஈ மாதிரியான மான்ஸ்டரை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புது. ஏதோ ஒரு சில ஈலாம் இல்ல, கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் இருக்கும். இந்த லட்சம் ஈயுமே ஒரு வெடிகுண்டு. நம்ம ஹீரோவும் என்னால இந்த எல்லா பிளாஸ்ட்ல இருந்தும் அந்த டிஃபென்ஸ் ஸ்வாட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணியே சர்வே ஆக முடியும், ஆனா நான் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது என்னால முன்னாடி மூவ் ஆக முடியாது, அதனால நான் இப்ப வேற ஒண்ணு பண்ண போறேனே அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த மொத்த ஈயும் பட்டு பட்டுன்னு வெடிக்குது. அதெல்லாம் வெடிச்சு முடிஞ்சோட்டி ஒரு மயான அமைதியோட புகை பறக்குது. நம்ம ஹீரோவும் அந்த புகையிலிருந்து ஒரு லைட் மாதிரி வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 ஸ்கெலிட்டனும் இவன் எப்படா வெளியே வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணாதானே சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறான். எப்படா இந்த பேரியரை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இவ்வளவு ஸ்பீடா மூவ் பண்றானா, அதுக்கு காரணம் ஃபுல் சார்ஜிங் ஸ்கில்லோட இந்த ஸ்கில்ல கம்பைன் பண்ணிட்டான். அப்ப அங்க இருக்க ஸ்கெலிட்டனும் இன்ஃபர்னோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இன்ஃபர்னோவா, இது ரொம்பவே லேட் அப்படின்ட்டு அவனோட நாக் பாஸ்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் பீஸ் பீஸா மாத்திட்டான். அப்ப அங்க கீழே ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஆர்மர் போட்டுட்டு நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து ஷாக் ஆகுது. இந்த கதை போக போக ஏதோ சோலோ லெவலிங் நருட்டோ எல்லாத்தையும் கலந்த மாதிரி போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஸ்கெலிட்டன்லாம் அழிஞ்சிட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு ஸ்டோன் டிராப் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னது பர்பிள் மேஜிக் ஸ்டோனா, இதை பார்க்கும் போது கொஞ்சம் ரேரா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹை கிரேட்
நைட்ல இருக்க மேஜிக் ஸ்டோன் ஒன்னு வித்தோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 100 பில்லியன் போகும். அப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான டஞ்சனுக்கு வரும்போது தான் நமக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்குது. அப்புறம் செல்லா குட்டி, நான் உன்னை இந்த டஞ்சன் முடிச்சிட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டோனை கீழே வச்சுட்டு, நான் இப்போ இந்த டஞ்சன்ல இருக்க ட்ராப்ல மாட்ட விரும்பல அப்படின்ட்டு அவனோட சர்ச் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைனல் பாஸ் எங்கடா, அப்புறம் இங்க தானே அந்த மான்ஸ்டர் இருக்கணும், அது எங்கடா போனுச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது அந்த மான்ஸ்டர் என்னோட பின்னாடி இருக்கா, இல்ல இது ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல, இது என்ன மாதிரியான அட்டாக்டா, இது எப்படா நான் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக்லயே இந்த டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம அங்க கீழ இருந்த தரையை அட்டாக் பண்ணிருச்சு. அந்த தரை மொத்தமும் சல்லி சல்லியா உடைஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல இந்த மான்ஸ்டர் எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த தரையை உடைச்சிருக்காது, ஏன்னா இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே நிறைய பீப்புள்ஸ கொன்னா மாதிரி ஒரு ஈவில் ஆரா இதுகிட்ட தெரியுது. அப்புறம் இதுதானே அந்த டெத் நைட் அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த டெத் நைட்டும் ஜம்ப போட்டு நம்ம ஹீரோக்கு மேல இருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இது எப்படா இவ்வளவு உயரமா ஜம்ப் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த சென்டர் ஆஃப் டஞ்சன்ல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் சொன்னான், என் சிஸ்டர் செத்தது ஒரு மான்ஸ்டர் கூட நேருக்கு நேரா சண்டை போட்டு அப்படின்னு. அவனோட சிஸ்டரை கொன்னது கண்டிப்பா இந்த டெத் நைட்டா தான் இருக்கும். இதுதான் இந்த டஞ்சனோட மிடில் பாஸ் டெத் நைட். அப்புறம் இந்த டெத் நைட்டை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டும் வானத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டோட அட்டாக் ஒவ்வொன்றையும் தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, என்னடா இது ஒவ்வொரு அட்டாக்கும் என் அட்டாக்கோட 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த டெத் நைட்டோட இந்த பர்டிகுலர் அட்டாக் மட்டும் ரொம்பவே ஹெவியா இருக்கு, என்னால இதை தடுக்க முடியுமா? ஏன்னா இந்த அன்டெத் மான்ஸ்டருக்கெல்லாம் பேரு வர்றது எப்படின்னா, ஒரு நைட் பிறந்து அவனோட கடமை எல்லாத்தையும் முடிக்காம இறந்தான் அப்படின்னா அவனோட உடம்புக்குள்ள இந்த டெத் நைட்டோட சோல் வரும். அப்புறம் இந்த டெத் நைட்டோட மெயின் ஆக்டிவ் ஸ்கில் என்னன்னா ஸ்வாம்ப் ஆஃப் சைலன்ஸ். இந்த அட்டாக்கை டெத் நைட் பண்ணும்போது அவங்களோட ஆப்பனண்ட் இந்த அட்டாக் ரேஞ்சுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க சைலன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்டால அஃபெக்ட் ஆகுவாங்க. அப்புறம் இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் ரொம்பவே மோசமான எஃபெக்ட் அப்படின்னு அந்த அசோசியேஷன்ல சொன்னாங்க. அப்புறம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அன்டெத் மான்ஸ்டர், அதோட சைலன்ஸ் எஃபெக்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த சைலண்ட் கிரவுண்டோட டிஃபிகல்ட்டி லெவல் குறைஞ்சது 120 இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது, அந்த அசோசியேஷன் சொன்ன டிஃபிகல்ட்டி லெவலோட 4 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அசோசியேஷன் இந்த டஞ்சன்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. ஆனா இந்த டெத் நைட்டோட மறைக்கப்பட்ட உண்மையான பவர் யாருக்குமே தெரியாது. அதுவும் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இறக்குற வரைக்கும் இந்த சோல் ஆஃப் டெத் நைட் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் இல்ல டேஞ்சர் லெவல். இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ப்ராப்பரான எஸ் ரேங்க் பிளேயர்ஸ் தான் வேணும். ஏன்னா இந்த சைலண்ட் கிரவுண்ட்ல இருக்க இந்த டெத் நைட் அதோட ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி ஒரு சோல் டெத் நைட்டா மாறி இருக்கு. இது ரொம்பவே ஆபத்து அப்படின்ட்டு, இல்ல என்னால முடியல, இந்த டெத் நைட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் உண்மையிலேயே எஸ் ரேங்க்கு மேலதான் இருக்க மாட்டேங்குது. அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருச்சு. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த தரையில பயங்கர ஃபாஸ்டா போய் அடிச்சுட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு, இல்ல நான் இப்ப உண்மையிலேயே ஆபத்துல இருக்கேன், இந்த டைம் நான் உண்மையிலேயே இந்த டெத் நைட் கையில சாக தான் போறேனா, இல்ல ஒரு நிமிஷம் நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், போயும் இந்த டெத் நைட்டோட கையிலேயே நான் சாகணும், நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் செத்து தான் பொழைப்பேன், எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு எந்திரிச்சிட்டு நான் இந்த லைஃபுக்கு ரெகரேஷன் ஆனோட்டி என்னோட பழைய ஹாபிட்ஸ் ஒன்று ரெண்டை மாத்திக்கிட்டு நடக்குது. சரி இருந்துட்டு போட்டோம், நான் இப்போ கொஞ்சம் ஆபத்துல தான் இருக்கேன், ஆனா இந்த டைம்ல நான் எப்படி என்னையே சந்தேகப்படலாம், இந்த மாதிரியே நான் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட பழைய லைஃப்ல இருந்து இப்ப எதுவுமே மாறாது. அதனால ஹே டெத் நைட், நீ ஏன் உன்னோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் என்னடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை டெரரா பாக்குது. நம்ம ஹீரோவையும் அந்த டெத் நைட்டையும் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த டெத் நைட்டும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது ஆரம்பிக்கிறியா, அட போடாடே அப்படின்ட்டு அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த டெத் நைட்டும் சும்மா விடுமா, எங்கடா ஓடுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோவும் இப்ப எனக்கு ஓடுறத தவிர வேற வழியே இல்ல, ஏன்னா என்கிட்ட இருக்க ஹெச்பி வச்சுக்கிட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட்டான் அப்படின்னா கண்டிப்பா நான் சாக வேண்டியதுதான், அதனால நான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு அவனோட
சர்ச் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க எத்தனை மான்ஸ்டர் இருக்குதுன்னு பாக்குறான். அங்க பார்த்தா நிறையவே அந்த ஜாம்பி டீமன் இருக்கு. நம்ம ஹீரோவும் ரைட்டு நான் இப்ப இந்த டஞ்சனோட சென்டருக்கு போனோம் அப்படின்னா அந்த டெத் நைட்டோட அட்டாக்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு பாக்குறான். அங்க பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா அந்த ஜாம்பி டீமனா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அங்க வந்த மொத்த ஜாம்பி டீமனையும் கொன்னு வீசிக்கிட்டு போறான். அப்போ அந்த டெத் நைட்டும் எங்கடா போற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா அப்படின்ட்டு பரவாயில்ல நான் போதுமான அளவுக்கு இப்போ ரெக்கவர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அண்டெத் மான்ஸ்டர் எல்லாம் கொன்னான்ல, அதை கொன்னதுனால அவனோட கிளவர் ஹண்டர் அப்படிங்கிற டைட்டில் மூலியமா 35 HP பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த டைட்டில் மூலியமா நான் இதே மாதிரி மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னாவே என்னோட ஃபுல் ஹெச்பியும் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு நான் இப்போ அந்த டஞ்சனோட டீப்பர் பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் சும்மா விடாம நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டு இது என்னதுடா நான் நினைச்சதை விட அதிகமான மான்ஸ்டரே இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல இங்க நான் நினைச்சதை விட நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அதனால இப்ப என்னால என்னோட ஹெச்பிய ஃபுல்லா ரெக்கவர் பண்ண முடியும், இது எனக்கு அடிச்ச ஒரு ஜாக் பாட்டு தான் அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்ட்டு போறான். அந்த டெத் நைட்டும் இந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இது எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அதோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். பார்த்தா அந்த டெத் நைட் பண்ண ஒரு அட்டாக்ல அங்க இருந்த மொத்த ஜாம்பி டீமும் அழிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இது அப்படின்னா இந்த அட்டாக் எனக்கு பண்ணது இல்லையா, இப்போ இங்க இந்த டெத் நைட் மட்டும் தான் இருக்கு, நான் எப்படா என்னோட ஹெச்பி ரெக்கவர் பண்ணட்டும், அப்புறம் இந்த டெத் நைட் இதுக்கு என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி இதோட டீம்மேட்ஸையே இது கொல்லுது, ஏன்டா என்ன படுத்துறீங்க அப்படின்னு கதறான். அப்ப அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இந்த டெத் நைட்டே நீ எனக்கே ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்ட, நான் உன் கூட இப்ப சண்டை போடுறதுக்கு என்கிட்ட இருக்க ஹெச்பியே ரொம்ப அதிகம் தான், அப்புறம் இப்ப எனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, அதனால என்னோட நாக் பாஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு அவனோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட நாக் பாஸ்ட் ஸ்கில்ல இப்போதைக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஏர்லயே என்னடா இது ஏன்டா என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஸ்கில்லுனால உங்களோட எல்லா ஸ்கில்லும் இப்ப பிளாக் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அது கூடவே அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஒரே ஷாக்ல ஏன்டா எனக்குனே வருவீங்களா அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க செவுத்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போய் விழுந்துட்டு என்னடா இது நான் இப்ப சாக போறேனா, நான் என்னோட லைஃப்ல எடுக்கக்கூடிய அவசரமான முடிவு எல்லாமே என்னோட உசிருக்கே ஆபத்தா வந்துருது, நான் என்னோட ஹெச்பிய ஃபுல்லா ரெக்கவர் பண்ணிட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட போயிருக்கணும், இல்ல நான் இப்ப சாக போறேனா, இதுதான் என்னோட தோல்வி அப்படின்னு நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சாகர நிலைமையில சியோன் ஜூன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, நான் செத்தோட்டி என் சிஸ்டரோட கல்லறைக்கு பக்கத்திலேயே என்னையும் புதைச்சிடுறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அடே முட்டாள் நீ ஒன்னும் சாக மாட்ட, சீக்கிரமே ரெஸ்கியூ டீம் வந்துடும் அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் என்னது ரெஸ்கியூ டீமா, இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் டே கண்ணை மூடாத எந்திரிடா அப்படின்ட்டு இல்ல இப்போ எனக்குன்னு கடைசியா இந்த ஒருத்தனையும் நான் இழந்துட்டேன், இனிமே எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கத்திட்டு இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இடத்துக்கு நடந்து போகுது. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து பேய் மாதிரி எந்திரிச்சு வந்துகிட்டு இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஃபுல் பவரை நான் ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட போதுதான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் அப்படி நினைச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் மறுபடியும் நான் திரும்ப ஒரே தப்ப பண்ண மாட்டேன், அதனால இது எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிடலாம், இப்போ நடக்க போற சண்டை தான் நான் வாழணுமா சாவணுமா அப்படிங்கறத முடிவு பண்ண போகுது, அதனால தக்காளி வாடா அப்படின்ட்டு அவனோட சைக்கிக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் இனிமேலும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட பாஸ்ட் லைஃப் கோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாம இந்த லைஃப்ல சாகவும் மாட்டேன், அதனால இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். இந்த சீனை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டும் என்ன ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்கன்னு. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டு கூட படு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இனிமேலும் நான் பாஸ்ட நினைச்சு வருத்தப்பட போறது இல்ல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ரெக்ரெட்ஸ் எல்லாம் இப்ப முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த டெத் நைட் அட்டாக் பண்ண போயிட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த டெத் நைட்டும் என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அசால்ட்டா அந்த டெத் நைட்டுக்கு பின்னாடி போயிட்டான். அதுவும் எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும்
ஹீரோவும் இந்தா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அந்த டெத் நைட்டுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இனிமேலும் உன்னோட அட்டாக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆக போறது இல்ல, அதனால இதை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த டெத் நைட்டை அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த அட்டாக் ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக்கா போயிருச்சு. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட 200 பாயிண்ட் லக் இருக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் அட்டாக்கோட ரேஞ்சு 600%. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டெத் நைட்லாம் தெரிச்சு போய் விழுவுது. நம்ம ஹீரோவும் பயங்கரமா நின்னுகிட்டு முட்டாள் டெத் நைட்டு சீக்கிரமா வா நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டெத் நைட்டோட ஆர்மர்லாம் பொழந்துகிட்டு அதுவும் சாகர நிலைமையில இருக்கு. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த டெத் நைட் அதோட லாஸ்ட் சாக்ரிஃபைசல் ஃப்ளேமை யூஸ் பண்ணுது. அதனால இந்த டெத் நைட்டோட எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இது அது இல்ல, இந்த டெத் நைட் கிட்ட இருக்க நிறைய ஸ்கில்ல இதுவும் ஒண்ணு, நான் கேள்விப்பட்டது கூட இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த டெத் நைட்டோட ஹெச்பி 10% கீழே போனுச்சு அப்படின்னா அது அந்த டெத் நைட்டோட சாவு, அது மட்டும் இல்லாம கூட இருக்கவங்களோட சாவும் தான் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இன்னும் 10 செகண்ட்ல இந்த டெத் நைட் செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அந்த டெத் நைட்டும் அதோட முழு பவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னடா இது, இப்போ அந்த டெத் நைட்டோட கரண்ட் லெவலுக்கு அது என் மேல ஒரு அட்டாக் பண்ணுச்சுன்னா கூட நான் செத்துருவேன். இந்த சுச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னா நான் ஒரு பெரிய சிங்கத்துக்கு முன்னாடி முயல் மாதிரி மாட்டிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா நான் இன்னும் என்னோட தோல்வியை ஒத்துக்க கிடையாது. எனக்கு இப்ப ஒரு வழியும் இருக்கு. இப்பையில இருந்து அடுத்த 10 செகண்டுக்கு நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் அங்க இருந்து செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இன்னும் 10 செகண்டுக்கு நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்னு மரண பீதியில ஓடிட்டு இருக்கிறான். அந்த டெத் நைட்டும் எங்கடா ஓடுற அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருது. அந்த கவுண்ட் டவுனும் 10 9 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட் என்னடா அமைதியா வருதுன்னு திரும்பி பார்த்துட்டு இது அது இல்ல அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா அந்த டெத் நைட்டும் அதோட சைக்கிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஒரு 8 செகண்ட் தான் அப்படின்னு அவனோட ஸ்வாடை தூக்கி போட்டு அந்த டெத் நைட்டோட சோடை தட்டி விட்டு உனக்கு வேணும்னா மறுபடியும் அந்த சோடை போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் டென்ஷன் ஆயிட்டு டே உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு வெறும் கையிலேயே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஒரு 6 செகண்ட் தான், இல்ல இன்னும் 6 செகண்ட் இருக்கு, நான் இந்த டெத் நைட்டோட கையில சாகிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்கு, என்னால முடியலடா அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்ப இருக்க பிரச்சனை பார்த்தாம இந்த சைக்கிக் ஸ்கில்லால நம்ம ஹீரோவோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டே இன்னும் ஒரு 5 செகண்ட் நான் எப்படியே தாக்கு பிடிச்சினா போதும், நான் இந்த டெத் நைட் கையில சாக விரும்பல அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்போ அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்ல கீழே விழுந்துட்டு இல்ல என்னோட லைஃப் இப்படிதான் முடியணுமா, நான் போயும் இந்த டெத் நைட் கையில தான் சாகணுமா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அந்த டெத் நைட் நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுனால அந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்கில்ஸுமே பிளாக் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டை பார்த்த மரண பீதியில நான் இங்க சாக கூடாதுன்னா அதுக்கு இந்த டெத் நைட் செத்தாகணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவனோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி டீமன் எல்லாம் கொன்னுட்டு கடைசியா நான் இப்ப சாதிச்சிட்டேன், இந்த முட்டாள் ஜாம்பி டீமன்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன். அப்புறம் இந்த ஜாம்பி டீமனோட சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எஃபெக்டை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னடா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இப்பதான் எல்லாம் முடிச்சேன் அப்படின்ட்டு நீ எதுக்குடா இங்க இவ்வளவு அவசரமா வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதுவா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு நான் உனக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது கஷ்டமா, ஏன்டா டே இந்த 5-6 ஜாம்பி டீமனை என்னால சமாளிக்க முடியாதா, நான் என்ன அவ்வளவு வீக்காவா இருக்கேன், அப்புறம் இந்த ஸ்வாம்ப் ஸ்கில்ல இந்த ஜாம்பி டீமன் யூஸ் பண்ணதுல இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஷார்ட் ரேஞ்சில இருந்து தான் சண்டை போடுவோம், அப்ப எங்களோட எல்லா ஸ்கில்லும் பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா நாங்க என்னடா பண்ணுவோம், இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில் இல்லனா நான் இதோட கதையை எப்பவோ முடிச்சிருப்பேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே இந்த சைலன்ஸ் எஃபெக்ட பத்தி நான் அந்த கில்லுலயே சொன்னேன், நீ தான் காது கொடுத்து கேட்காம அவசரமா ஒடியாந்துட்ட, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் காது கொடுத்து கேட்காம அவசரமா வந்துட்டு நான் சொல்றேன், ஏன்டா டே இந்த சைலன்ஸ் எஃபெக்ட நல்லிஃபை பண்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிஃபேக்ட கொண்டு வந்தேன், ஆனா அதோட கூல் டவுன் டைமும் 2 மணி நேரம், நான் வேற என்ன தாண்டா பண்ணிட்டோம், என் உரத்தினால இவ்வளவு தாண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே நீ ரொம்பவே ஸ்மார்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா சொல்ற அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆமா அந்த ஆர்டிஃபேக்டோட கூல் டவுன் டைம் 2 மணி நேரமா இருந்தாலும் அந்த ஆர்டிஃபேக்ட வச்சு நீ கரெக்டான ஒரு
வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் எல்லாம் கொன்னு இருக்க. இந்த மாதிரிலாம் அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இங்க இருக்க நிறைய பிளேயர்ஸுக்கு தெரியாது. நீ உண்மையிலேயே ஸ்மார்ட் தான்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு வாயை பொளந்து கேட்டுக்கிட்டு, டே முட்டாள், நீ ஒண்ணு எனக்கு லெக்சர் எடுக்க வேண்டாம்டா. இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் ரேங்க்டு பிளேயரா மாறிடலாம். அப்புறம் ஒவ்வொரு பிளேயருக்கும் தனியான ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும், டே நான் உண்மைதானா சொன்னேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உண்மையா மவனை, இன்னும் ஒரு டைம் வாயை திறந்த உன் வாயை உடைச்சிருவான் அப்படிங்கிறான். அப்புறம் இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவும் என்ன அவன மாதிரி வேற யாருமே ட்ரீட் பண்ணது இல்ல. அப்புறம் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவனோட ரெக்கவரி ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஸ்வாம்ப் ஸ்கில்ல நலிஃபை பண்ணிட்டு அவனோட பேக் ஸ்டெப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அதனால நம்ம ஹீரோவால பின்னாடி நடக்கும் போது வேகமா நடக்க முடியும். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இன்னும் 3 செகண்ட் தான் அப்படின்னு அங்க அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு, இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருந்த எல்லா ட்ரம்ப் கார்டையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் வாழ்றதும் சாகிறதும் என்னோட லக்க பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அங்க மேல பிடிச்சிட்டு இருந்த ஹேண்டில் விட்டுடான். அதுவும் அங்க மேல இருந்த செவுத்தெல்லாம் உடைச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துட்டு இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு. அப்புறம் இப்ப என்னால என்னோட ஒரு ஃபிங்கரை கூட மூவ் பண்ண முடியல, இன்னும் 1 செகண்ட் ரிமைனிங் இருக்கு, அதுக்குள்ள நான் செத்துருவனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இதுதான் நான் கடைசியா பாக்குறதுன்னு நினைக்கிறேன், நான் பிளான் போட்டதெல்லாம் எங்க தப்பா மாறுனுச்சு, இல்ல நான் பிளான் போட்டது எதுவும் தப்பா மாறல, நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா என்னோட ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், அதனால நான் இப்ப சாக போறேனா, இதுதான் இந்த வாழ்க்கையோட என்னோட முடிவா அப்படின்னு அவனோட மரணத்தை ஏத்துக்கிட்டான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அதோட கை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, கடைசியா இது எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு, இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நான் மறுபடியும் ரெக்ரெஷன் ஆகி வந்த மாதிரி இருக்கு, இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த டெத் நைட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க லெவலப் கூட ஆகுறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் நீங்க இது வரைக்கும் ஏர்ன் பண்ணதுலயே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டாமினா ரெக்கவர் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நான் இதை மறந்துட்டேன், நான் லெவலப் ஆகும்போது என்னோட ஹெச்பியும் ரெக்கவர் ஆகும், இதனாலதான் நான் இப்ப உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் என்கிட்ட சுத்தமா ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த சைக்கிக் ஸ்கில்லோட பெனால்டி வேற இருக்கு, இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல, இந்த டஞ்சன் ரைட்ல இருந்து எனக்கு அதிகமான பெனால்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைலண்ட் கிரவுண்டோட ஃபைனல் பாஸ் ஒன்னும் எனக்கு நார்மலான ஆப்பனண்டா இருக்க போறது இல்ல, இந்த டெத் நைட்டே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபைனல் பாஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னோட அடுத்த ஸ்டெப் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு, சரி ஓகே நான் முதல்ல இப்ப இதை பண்ணணும் அப்படின்னு அவனோட சைக்கிக் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ என்னோட ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணிட்டேன், இது பெனால்டி எடுக்க வேண்டிய நேரம். அப்புறம் இந்த சைக்கிக் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் சண்டை போடும் போது பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் வாங்க கிடையாது, அதனால இது ஒரு நார்மலான பெனால்ட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இல்ல இங்க என்ன நடக்குது, என்னோட பாடிக்கு என்ன ஆகுது, எனக்கு ஏன்டா இந்த அளவுக்கு பெயினா இருக்கு அப்படின்னு வழியில கதறிக்கிட்டு என்னால முடியல அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம், இந்த சைக்கிக் ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணதுனால உங்களோட பாடி இப்ப டயர்டு ஸ்டேட்டுக்கு போகுது, அப்புறம் வார்னிங், இப்ப கிடைக்க போற டேமேஜ்ல நீங்க சாக கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க டயர்ட் ஆகிற லிமிட்டையும் தாண்டி போயிட்டீங்க, அதனால இந்த பிளேயர் சாகிறதுக்கு இப்போ அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, என்னடா புதுசு புதுசா ரூல்ஸ போடுறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இல்ல எனக்கு என்ன ஆகுது, நான் இப்ப என்னோட கான்சியஸை இழக்கிறேனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இந்த டஞ்சனுக்கு வெளியில காட்டுறாங்க. அப்போ அந்த பிளேயர் அசோசியேஷனை சேர்ந்த லேடியும் ஷாக்லயே அங்க என்ன நடக்குது, என்னோட அனாலிசிஸ் படி அவரு இந்நேரம் வெளியே வந்திருக்கணுமே, ஆனா அவர் ஏன் வெளியே வரல, இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட இருக்கவனும் அங்க உள்ள ஏதாவது தப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த தங்கச்சி கூட இருக்க இன்னொரு பொண்ணும், இப்ப நம்ம ஒரு ரிப்போர்ட்டை மேக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தங்கச்சிகாரியும், டே நாம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அந்த சியோன்ஜுனோட கான்பிடன்ஸ் லெவலை பாத்தீங்கல்ல, இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவனே தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் எனக்கும் சரியில்லைன்னு தான் படுது, டே சியோன்ஜுன் உன்னால எனக்கு டென்ஷன் ஆகுதுடா, அப்படி உள்ள என்னதானா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்தரா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்க புகை மூட்டத்துக்கு நடுவுல மயக்கமாயி கிடக்குறான். அப்புறம் கைஸ் இதோட இந்த ஆன்கோயிங் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மான்வாவோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 4 மாசம் கழிச்சு நாங்க அடுத்த எபிசோட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மான்வாவோட நெக்ஸ்ட்
சாப்டருக்கு நாம 4 மாசம் வெயிட் பண்ணி தான் கைஸ் ஆகணும். அப்புறம் போன வீடியோவில் நான் மான்வா சஜஷன் கேட்டதுக்கு நீங்க 2-3 மான்வா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது ஏற்கனவே வேற சேனல் எதுலயோ போட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் நான் அந்த ஹேமர் மான்வாவை கன்டினியூ பண்ணலான்னு பாக்குறேன். ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு. மறுபடியும் அந்த மான்வா கன்டினியூ பண்ணா பாப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் கொஞ்சம் எபிசோடு அப்லோட் பண்ண பாக்குறேன். அதுக்கு வியூஸ் வரல அப்படின்னா நாம அந்த மான்வாவை டிராப் பண்ணிட்டு புது மான்வா பார்க்கலாம். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.